ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ், ஒரு சூப்பரான போண்டா. மேங்களூரில் டீ கடையில் இட்லி தோசையோட அவங்க சேல் பண்ணுற சூப்பரான ஒரு போண்டா தாங்க நாம் இப்போ செய்ய போகிறோம். அந்த போண்டாவை நாமளும் சூப்பராக எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு இந்த பவுலில் அரை கப் தயிர் எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தயிர் அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு. மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த போண்டா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சமயத்தில் சீக்கிரமாக இந்த போண்டாவை நம்ம செஞ்சிடலாம். வாங்க சூப்பராக அந்த போண்டாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இதை அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க ஊற்றுறேன். இதை அரைச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாத்திரத்தில் மிக்சியில் அரைச்ச விடுதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு, சீரகம் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி போண்டா நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை போண்டா மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து போடுற அளவுக்கு பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இல்லை நீங்கள் 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டு போட்டு 1/2 hour மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த போண்டாவை எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் உடனே தான் இந்த போண்டாவை நான் போட போகிறேன். பக்கத்தில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு தண்ணியை தொட்டு சீக்கிரமாக இந்த போண்டாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சு எண்ணெயும் ஊற்றி நல்லா ரெடி பண்ணி நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பரான இந்த போண்டாவை போட்டு எடுத்துடலாம். ஈவினிங்கில் சீக்கிரமாக இந்த போண்டாவை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மாதிரி திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பராக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகா அரைச்சி போட்டதுனால ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக சீக்கிரமாக வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் போண்டா செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி போண்டா தான் நீங்கள் செய்வீங்க. இந்த போண்டா செய்கிறதுக்கு எண்ணெய் அவ்வளோவா செலவாகாது. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டீ காஃபி போடுற நேரத்துலேயே இந்த போண்டா ரெடி பண்ணிடலாம். சூப்பராக அந்த போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.